இந்த ஊழியம். ஆவிதான் எல்லாரும் என்ன சேர்ந்து அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. போன சண்டே இங்கேருந்து ஜோம் பண்ணிட்டு கீழே இறங்கினேன். ஒரு ஃபோனில் இருந்து 176 முறை ஃபோனு. நீ ஏன் பொருத்தனை வாங்குற? ஒரே கேள்வி, நீ ஏன் புக் அடிக்கிற காசு வாங்குற? டிவியில் பெரிய எழுத்துல போட்டிருக்காங்களா ஒரு புக்கு விலை 150 ரூபான்னு. இதுக்கப்புறம் என்ன ஏன் கேட்குற? நீ அது எப்படி வாங்கலாம், எப்படி கேட்கலாம்? என்னிடத்துல ஊழியத்துக்கு வரவங்கள்ட்ட தான் கேட்குறேன், வராதவங்கள்ட்ட போய் கேட்கல. வரவனுடைய எதிர்காலத்திற்காக, வர்றவனுடைய ஆசீர்வாதத்துக்காக, வர்றவன் பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்காக, பாவத்தை விட்டு வாழ்கிறதுக்காக தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். இதற்கு விரோதமாய் எவன் எழும்பினாலும் தீர்க்க தரிசனம் தேசத்துக்கே சொல்கிறேன், ஜீவனோடு இருக்க முடியாது. உற்சாம கையை தட்டுங்க. எந்த கொம்பன் ஆனாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி. 2 பெரிய ஊழியக்காரர்களுக்கு தீர்க்க தரிசனத்தின்படி தான் மரணமே உண்டாச்சு. பேரெல்லாம் சொல்ல முடியாது, யாருக்குன்னா சொல்லியிருப்பேன். உரைத்தால் அவர் தான் உரைத்துவார், பேசுனா அவர் தான் பேசுவார். நான் இங்கே பேச அல்லையோ உற்சாம கையை தட்டலாம். ஆகவே மக்களுடைய அறியாமை, மருத்துவனுக்கு கொட்டுறாங்க, மருத்துவனுக்கு கொட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுவான்? ஒரு கிழங்கு மாதிரி ஒரு மாத்திரை தருவான், கொஞ்சம் தண்ணி வச்சு ஒரு ஊசியை குத்துவான். இது என்ன கிரி? அவர் தானே. காய்ச்சல் மாத்திரை இருக்குது, பேராசெட்டமல். அவருக்கும் காய்ச்சல், உனக்கும் காய்ச்சல். நீ சாப்பிடு, அவரும் சாப்பிடு. உனக்கு ஊசி போட்டால் குணமாகும், அவருக்கு மாத்திரை போட்டால் சாப்பிடும். ஏன் ஒரே மாத்திரை 2 பேருக்கும் கரெக்டாகல? சிலருக்கு ஊசி போட்டாலும் குணம் ஆகாது, ட்ரிப்பு அடித்தாலும் குணம் ஆகாது. ஏன்? ஆவி அழிக்கப்பட்டால்தான் வியாதி சுஸ்தம். அவர் யாரை தொடுகிறாரோ அவர்களுக்குத்தான் விடுதலை. உற்சாம கையை தட்டுங்க. அவர் யாரை தேடி வருகிறாரோ அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் முடங்கி கிடந்தவனுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசுவே அங்கே போகிறார். உங்கள் வீட்டு வாரதுக்கு பெரிய நேரம்னு ஆகாது. பெதஸ்தா குளத்துக்கு போனாருன்னா உங்கள் வீட்டுக்கும் வருவார். ஒரே ஆசீர்வதிப்பதற்கு அவர் விரும்பினால் அவர் வந்தே தீர்வார். உற்சாம கையை தட்டலாம். அவை பாவத்தினுடைய அருமை, பாவத்தினுடைய ருசி, அதை ருசி பார்க்கிறவர்கள் அதனுடைய ஆபத்தையும் ருசி பார்க்க வேண்டும். ஒரு சீனிவாசனுக்கு மனைவி புறஜாதி. நேற்றுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறான். எனக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையே ஒரு வசனம், அடிக்கடி சொல்லுவீங்கள ஒரு வசனம், நீ பாவம் செய்தால் உன்னையும் கொல்லுவேன், உன் பிள்ளைகளையும் கொல்லுவேன். எனக்கு அப்படியே ஒரு வசனம் அடித்து எனக்கு அனுப்புங்க, நான் வீட்டு வாசலில் போட்டு வைக்கிறேன்னு. ஒரு இந்து குடும்பத்தில் இருக்கிறவ கேட்குறா, உங்கள் வீட்டு வாசலில் ஒரு வசனமாக தொங்குமா? தொங்காது. அப்போ தண்ணீர் இல்லாத கிணறுகள் தானே. நீங்களும் ஊழியம் செய்யலாமே. நீங்கள் 4 பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கலாம். போகும்போது 10 புக்காவது எடுத்துகிட்டு போங்க, 10 பேர் கொடுங்க. ஐயோ கொடுத்தா அவங்க ஃபோன் பண்ணால் அவர் எடுத்ததுமே பொறுத்துணையை கேட்பார். அப்படி தானே? முறுக்கு காதை பிடிச்சி முறுக்கணும். அதற்காக உன்னுடைய பரலோக ராஜ்யத்தை தடுக்காதீங்க, நீங்களே பூட்டி வைக்காதீங்க. இப்போ நான் ஊழியம் செய்கிறேன், எனக்கு எத்தனை கட்ட வார்த்தை வருது, எத்தனை கொலை மிரட்டல் வருது. ஒரு டிவி நிலையக்காரன் ஒருத்தன் கூப்பிட்றான், உடனே அக்கு வேற ஆணி வேற நான் பிச்சு பிடுங்க போகிறேன்னு. அக்கு வேற ஆணி வேறையாக பிச்சு பிடுங்க போகிறேன் டிவியில். ஏன்னா ஒரு புக்குக்கு 150 ரூபா. ஆமாம், ஒரு புக்கு 150 ரூபா தான். இதில் என்ன இருக்குது? பிச்சு பிடுங்க போகிறேன்னு. நீ பிச்சு பிடுங்கடா, குளுத்தர நீதிமன்றத்தில் நீ நிற்ப வேண்டியதுன்னு. அடி வாங்கிட்டு திரும்ப கொடுக்குற ஊழியக்காரன் இல்லை, கொடுக்குற ஊழியக்காரன். உற்சாம கையை தட்டுங்க. தாவீது யுத்தம் செய்தான், சாலமன் யுத்தம் செய்தான், யோசுவா யுத்தம் செய்தான், மோசே யுத்தம் செய்தான். அதான் என் வேலை. விற்கிறதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் நடுக்க முடியாது. அன்றைக்கி டிஜி தினகரனுக்கு அவன் மனைவியை ஆற கிழிக்கணும். அவங்களெல்லாம் கிறிஸ்தவர்களான்னு நான் கேட்குறேன். இப்போ அவங்கள்ட்ட அவங்கள வக்காலத்து வாங்கினே நான் தான். இங்கெல்லாம் கிறிஸ்தவர்களான்னு கேட்குறேன்.
ஏதோ கனடா நாட்டில் கார் வாங்க தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண ஒரு காரியம், நியாயமான விண்ணப்பம் தான், தப்பே கிடையாது. ஆனால் கிழிக்கிறானோல, கிறிஸ்தவத்தையில் கிழிக்கிறானோ. ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டால் ஒரு தான் பேசுவானோ, மொத்த யூடியூபையும் முடக்கலாம். ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் ஒரு மனிதன் கை வைக்கக்கூடாது. ஒருத்தன் ஆள்றான், கிண்டல் பண்ணி ஆள்றான். ஏயா, ஒரு தினகரன் உருவாகணுமெங்கி தேவன் அவருக்கு பின்னாடி இருக்கணும் இல்லையா? உலகம் முழுக்க ஊழியம் செய்கிறாங்க, தேவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கனடா நாட்டில் இந்தியா பணத்தையாக கொண்டு போக முடியும் கார் வாங்கக்கு? கனடா நாட்டில் இந்தியா பணத்தையாக கொண்டு போக முடியும்? ஏர்போர்ட்டில் பிடிச்சிருவாங்கல்ல. சராசரி ஒரு 1000 ரூபா 2000 ரூபா தான் எடுத்துக்கிட்டு போக முடியும். அங்கே போனால் சராசரி மனிதனாக இருக்க வேண்டும். அங்கே ஊழியம் செய்கிற ஒரு கார் கேட்டாங்க, ஒரு வீடு கேட்டாங்க தங்குறதுக்கு. இதில் என்ன தப்பு இருக்குது? இந்த காமன் சென்ஸு, இந்த யாக்கோபு 3:17 உள்ள ஞானம் ஊழியக்காரர்களுக்கே கிடையாது. அவள் தான் விமர்சனம். வாரம் போகிறதெல்லாம் கிளின்னு கிழிக்கிறான். என் மோன்சிலாசரை கிளின்னு கிழிக்கணும், நிறைய ஊழியக்காரர்களை கிளின்னு கிழிக்கணும். பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தன் பேரில் ஒரு கேஸை போட்டால் அவன் அந்தந்த நீதிமன்றத்தில் நிற்பான். எவ்வளோ ரெப்புடேஷன் பர்சன், எவ்வளோ பெரிய மனிதர்கள், எவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறார்கள். ஊழியக்காரனை விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஒன்றை தொட்ட என்ன தொட்ட மாதிரின்னு. ஏன் தொட வைக்கிறீங்க? தொட வச்சாச்சுன்னா அவங்கள சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. யுத்தம் செய்கிறது கர்த்தர், கையை தட்டுங்க. அப்போ கிறிஸ்தவன் கிழிக்கப்படாது, ஒத்துக்கிட்டு இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லுவோம், விருப்பம் இருந்தால் கேளு, இல்லைன்னா போ, அவ்வளோதான். எனக்கு ஊழியம் செய்ய உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எங்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா நான் தான் ஊழியம் செய்ய, நீங்கள் கேட்கணும். நீங்கள் எனக்கு முன்னதுன்னு ஊழியம் செய்யக்கூடாது. அப்படி சந்தேகம் உண்டுன்னா நான் பகிரங்கமாக கேட்குறேன், எந்த கேள்வியும் கேளுங்க, நான் பதில் தரேன். எந்த கேள்வியும் பைபிள் சம்பந்தமாக கேளுங்க, நான் பதில் தரேன். எந்த ஊழியக்காரனும் சவால் விட்டு சொல்ல மாட்டேன் மேடையில். நான் சொல்கிறேன், என்ன கொஸ்டின் பண்ணு கேளுங்க, ஆன்சர் தரேன். பைபிளை பார்க்காமலே தரேன். ஆர் யூ ரெடி? ஆகவே கிறிஸ்தவம் என்பது கிழிக்கப்படுகிற ஒரு காரியம் அல்ல, துணி அல்ல. இனி ஊழியக்காரன் பேரில் கிறிஸ்தவ மதத்தை கிழிக்கிறார்கள், கர்த்தருடைய முகத்தை காரி துப்புகிறார்கள். வேடிக்கை பார்க்கிற அந்த கிறிஸ்துவின் கூட்டம் தான் தமிழ்நாட்டிலே கிறிஸ்தவமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். சவாலிட்டு சொல்லுகிறேன். என் ஊழியத்தில் நிறைய விமர்சிக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. முடிஞ்சால் விமர்சித்து பாருங்கள், நீதிமன்றம் மூலம் சந்திப்போம். சவால். ஊழியக்காரனாக இருந்தால் ஆம்பளையாக இருக்கணும், சேலை கட்டின ஊழியக்காரலாக இருக்கக்கூடாது. உற்சவமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னை மிரட்டுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் யூடியூபால் விமர்சிக்கப்படாத ஒரே ஊழியம் ஜீவ ஒளி ஜெபக்கோபுரம் தான். அதற்காக கைத்தாளம் கொடுங்க. 23 வருஷம் ஊழியம், ஒருத்தம் கூட யூடியூப்பில் என்னை விமர்சிக்கவில்லை. தேவன் காக்கிறார். ஆனாலும் பாரம் போறெல்லாம் அடி வாங்குகிற மனுஷனாக நான் இருக்க முடியாது. எனக்கு பேரு எலியா, எலிசா, எசேக்கியேல், அவ்வளோதான். எல்லாம் சேர்ந்த கலவை. ஆகவே சொல்கிறதோ சொல்லுவோம், பிடிக்கலையா விட்டுட்டு போங்க, அவ்வளோதான். யாருக்கா பாக்கெட்டில் கை விட்டு எடுக்கலையே காசு. சுவிசேஷ அறிவியன்னு சொல்லுகிறேன். உன்னுடைய பாவத்து தக்கதாக இல்லை தேவனை மகிமைப்படுத்துவதற்காக செய்யணும் சொல்ல என்ன தப்பு? தப்பே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் விமர்சிக்கிறார்கள். 176 முறை ஒரு ஃபோன். நான் நினைக்கிறேன், ஆண்டவர் இவன் அடிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு பிரசவ ஸ்திரீ ஆஸ்பத்திரியில் இருந்து ஃபோன் பண்ணுவான். நான் எப்படி ஜோம் பண்ணுறது? ஒருத்தன் கேன்சர் வேதையில் அவதிப்பட்டு பிரதர் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவான். எப்படி ஜோம் பண்ணுறது? ஆகவே தண்ணீர் இல்லாத கிணறுகள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. ஏனால் அவங்க சாத்தானுடைய பிள்ளைகள், அந்தி கிறிஸ்துனுடைய பிள்ளைகள். ஆனால் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிற அந்தி கிறிஸ்துனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இப்போ மாதந்தோறும் ஒரு 10.5 லட்சம் ரூபா எல்லா எக்ஸ்பெண்டிச்சரோட சேர்த்து மறைமுகமாக நேர்முகமாகவும் ஒரு 20-25 லட்சம் ரூபா ஒரு ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு வேணும். யார் கொடுக்குறது?
யார் கொடுத்தது? யார் கொடுத்துட்ருக்காங்க? பட்டியல் போட்டு தரேன். யார் கொடுக்குறது? யாருமே கொடுக்கலையே. நான் தானே இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்போ நான் வாழ்க்கை முழுக்க கடன் வாங்கி உங்களுக்கெல்லாம் இலவசமாக செய்ய நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது முட்டாள்தானே இல்லை. எங்கிட்ட காசு இல்லைன்னா, எனக்கு பணம் பொருளைன்னா, எனக்கு கடன் கிடைக்கலைன்னா தொலைக்காட்சி ஊழியம் இல்லை. ஒருத்தன் சொல்கிறான், 2 மாதம் தொலைக்காட்சியை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன், நானே சலித்து போனேன், இனி கடன் வாங்கியெல்லாம் ஊழியம் செய்ய முடியாதுன்னு. அப்படின்னு ஒரு ஃபோன் போட்டு சொன்னான். ஒரு அம்மா தான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது பிரதர், எப்படியாவது இந்த ஊழியத்தை கொண்டு வாருங்கன்னு. ஒரு வயதான பாட்டி. ஆனால் இந்த செய்தியை கேட்குற விசுவாசிகளாகிய நீங்கள் ஒருத்தர் இந்த கேள்வி கேட்கல. ஏதோ எங்கேயோ இருந்த ஒருத்தி கேட்குறான். பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, தொலைக்காட்சியில் நான் முடியவே முடியாது. அப்போ கேட்ட ஆண்டவரே மறுபடியும் தாரும். மறுபடியும் அது ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லா சேனல்களும். ஹல்லேலூயா. ஒரு சாம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அவை சுவிசேஷம் அறிவிப்பதில் எனக்கு கடன் இருக்கு, எனக்கு பாடுகள் இருக்கு. என்னுடைய பாடுகளையும் கடன்களையும் பார்த்தா நான் ஊழியம் செய்ய முடியாது. உங்களுடைய கடன்களையும் பாடுகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. இந்த பாடுகள் மத்தியில் என்ன செய்யணுமோ கர்த்தருக்கு செய்யுங்க, அவ்வளோதான். நீங்கள் மனம் வந்து கொடுக்கறதா மிகப்பெரிய காணிக்கை. நீங்களாகவே முடிவெடுத்து நீங்கள் 1 ரூபா கொடுங்க, அது கோடிக்கு சமம். ஆனால் அந்த 1 ரூபாயும் கேட்டு தானே வாங்க வேண்டியிருக்கு. தானாக கொடுக்குற ஜாதிகள் குறவு தானே, குறவு தானே. தானாக கொடுக்குற மனசு உங்களுக்கு ஒரு சிலருக்கு இல்லை, பலருக்கு இல்லை, இல்லைன்றே சொல்ல முடியும். ஒரு சூழ்நிலை, ஒரு பத்தட்டிக் சிச்சுவேஷன், ஒரு ப்ரிகேரியஸ், ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ், ஒரு மரண பயம், ஒரு பேய், ஒரு பிசாசு, ஒரு உபத்திரம், அப்படி வரும்போது காணிக்கை கொடுக்க விரும்புகிறீங்க. ஏன் மற்ற நேரங்களில் கொடுத்தா என்ன செய்யும்? அதுலேயே உண்மையான காணிக்கை. இது சுயநல காணிக்கை. ஒரு ஆபத்து வரும்போது கொடுப்பது சுயநல காணிக்கை. தானாக செய்யுங்க. கர்த்தருக்கு செய்யணுமா தானாக செய்யுங்க, ஏழைக்கு செய்யணுமா தானாக செய்யுங்க, நன்மை செய்யணுமா தானாக செய்யுங்க. ஒரு ஆள் ஃபோர்ஸ் பண்ணி செய்கிறத விட தானாக கொடுப்பதான் மேலான காணிக்கை, உயர்ந்த காணிக்கை. அது 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, அது கிரேட். உற்சாகமாக கையை தரலாம். ஹல்லேலூயா. வேதத்தில் நன்மை செய்தும் தீமை செய்தும் பாட அனுபவின்னு சொல்லியிருக்காரு. தீமை செய்தாலும் தீமை நமக்கு வருமா, நன்மை செய்தாலும் தீமை வரும். ஆகவே நன்மை செய்து பாட அனுபவின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த பாட அனுபவிக்கிற ஒரு சுகம் தானே, சுகமா இல்லையா? ஒரு ஆள் நம்ம நன்மை செய்கிறான், அவன் நமக்கு தீமை செய்கிறான், அப்போதான்யா அந்த ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறுது. இல்லை அந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேறாமல் போயிடும். நன்மை செய்து சிறிது காலம் பாட அனுபவி. நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும் நினச்சி நன்மை செய்யக்கூடாது, அது சுயநலம். நீ நன்மை செய், அவருடைய பலன் பரலோகத்தில் கிடைக்கலாம், இல்லைன்னா பூமியிலும் கிடைக்கலாம். ஆனால் உனக்கு பாடு உண்டு. இந்த வளர்த்த கடா என்ன செய்யும்? வளர்த்த கடா நெஞ்சில் பாயும். என் முதுகில் குத்தாதோ, அது முதுகிலையும் குத்தும், நெஞ்சிலேயும் பாயும். ஆகவே நம்ம யாருக்கு நன்மை செய்கிறோமோ அது நமக்கு தீமையாக வரும். அதுக்காக சலனப்படப்படாது. கொடுக்கிறதையும் நன்மை செய்வதையும் நிறுத்தவும் கூடாது. ஆண்டவர் சொல்வார் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில், பன்றிகளுக்கு நல்முத்துகளை கொடாது இருப்பீர்களாக. கொடுத்தால் அது கொடுத்த உடனே பீறி போடுமா. பன்றிகளுக்கு நல்ல விதைகளை விதைக்கக்கூடாதான், சுவிசேஷம் விதைக்கக்கூடாது. விதைச்சா நம்ம திரும்ப தாக்க தான் செய்யும். அவர் இது டிவியை பார்க்குறவன் என்ன பண்ணுவான்? ஒரு சிலர் அது அத்தனையும் பின்னாடி அந்த கிறிஸ்துக்கள் தான். சில ஊழியக்காரங்க தான் நின்றுட்டு இந்த மாதிரி காரியங்களை செய்கிறது. ஆம்பளை ஊழியக்காரன் தான் ஃபேஸ் டு ஃபேஸ் வாயா, அதான் நம்ம சவால். வரமாட்டான். ஏதோ ஒரு விசுவாசியை வச்சு பின்னாடி நின்று முதுகில் சொரிஞ்சு கொடுக்கறது. அது அந்த கிறிஸ்து ஊழியக்காரங்க தான் தமிழ்நாட்டில் ஜாஸ்தியாக இருக்காங்க. நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுல ஏதாவது தவறுகளோ பிழைகளோ இருந்தால் நீங்கள் சொல்லுகிற விதையில் சுவிசேஷம் என்ன பிழை இருக்குன்னு சொன்னால் திருத்திக்கிடலாம்.
பிழையே இல்லைன்னா எப்படி திருத்த முடியும்? கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு சகோதரன் திடீரென்று பேசுகிறான், ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறேன். ஸ்பீச்சும் ஸ்டைலும் பார்க்கும்போது அப்படி தான். அவர் கேட்குறாரு, பெண்கள் பொட்டு வைக்கலாம் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? அது தப்பல்ல, நம்ம எல்லாம் சிஎஸ் இல்லை. அப்போ நான் சொன்னேன், மனசில் சொன்னேன், எனக்குள்ளேயும் ஒரு ஆர்சிக்காரன் இருக்கிறான், நான் பிறப்பே ஆர்சி தானே. கல்யாணம் சிஎஸ்ஐ, சிறிது காலம் சிஎஸ்ஐ, அதுக்கப்புறம் பெந்திக்கோஸாக மாறிட்டேன். ஆனால் என்ன கேட்டால், பெந்திக்கோஸான்னு கேட்டால் நான் யாருக்கும் பதில் சொன்னதே கிடையாது. நான் ஒரு கிறிஸ்தவன்.